ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து சிவா எல்லாத்துக்கும் காரணம் இசைக்கு தான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சிவாவும் நம்மளுடைய சிந்துவுமே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அது தெரியாமல் மகா இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிவா, உன் பெரியம்மாவுமே வந்து பேசியிருக்காங்க சிந்து கிட்ட, ஒழுங்கு மரியாதையா நீ சிந்துவை விட்டு பிரிஞ்சேன்னா அது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் பிரச்சனை தான்றாங்க. சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்றாங்க அம்மா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறமான்றாங்க. எனக்கு சிந்து தான் வேணும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல, பட்டு இழந்தா உனக்கு புத்தி வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா சிந்து இருந்துட்டு, டாக்டர் ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்றாங்க. என்ன சொல்றாங்க, ரவுடிங் இருக்கிற இடத்த செல்லியன் கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க, கால் பண்ணியிருக்காருன்ட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம சிந்துவும் சிவா அப்புறம் செல்லியன் இவங்க 3 பேருமே போறாங்க. ரவுடிங் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த குடோனுக்கு போயிட்டு ரவுடிங்களை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. டே ரஸ்கல், ஒழுங்கு மொழியில உண்மைகளை சொல்லுங்கடான்றாங்க. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு எங்களுக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாக்கணும், சொல்லுங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் சஞ்சய் அடிக்கிற அடியில எல்லாத்துக்கும் காரணம் சஞ்சய், அதாவது இசக்கி அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. பாத்தியா டாக்டர், எல்லாத்துக்கும் காரணம் இசக்கி தான், அவன் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளவே ஏமாத்திட்டு இருந்திருக்கான் சிந்து, அவனை விடவே கூடாது நம்மன்றாங்க. இந்த அளவுக்கு மோசமானவனா இருந்திருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இசக்கி எங்க இருக்கான பார்த்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, நீ வீட்டுக்கு போ சிந்துன்றாங்க. டாக்டர் பார்த்து டாக்டர்ன்றாங்க. நான் பார்த்துக்கதான் ஒன்றும் ஆகாது, நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போட்டு நேர பார்த்தீங்கன்னா எங்க இசைக்கு இருப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம சிவா போறாங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.